நான் கடைக்கு போகிறேன் சின்னு. நீ பத்திரமா வீட்டிலே இருக்கிறியா? நானும் வருகிறேன் அம்மா. சரி வா, நம்ம 2 பேரும் ஒன்னாவே போகலாம். பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன். சரி சின்னு, வரிசையில் நில். வரிசையில்தான் இருக்க வேண்டுமா அம்மா? ஆமாம் செல்லம், அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். வண்டி நின்ற பின் இறங்கலாம். சரி அம்மா. அம்மா, எனக்கு பழம் வேண்டும். வாங்கலாம். இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும். அப்படியே கடந்தால் வாகனம் நம்மளை இடித்துவிடும். இப்பவே சாப்பிடுவேன். கழுவிட்டு சாப்பிடு சின்னு. எந்த பழத்தை சாப்பிட்டாலும் கழுவிட்டு தான் சாப்பிட வேண்டும். அதில் அழுக்கு இருக்கும் அல்லவா? குப்பையை தொட்டியில் போடு. அதோ அங்கே இருக்கிறது, போட்டு விடுகிறேன். அம்மா, நீங்க இப்ப என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சின்னு பூக்களை பறிக்கிறப்ப அவங்க அம்மா என்ன சொல்லி கட்டளை இடுவாங்கன்னு சின்னுவுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமா பசங்களா? என்ன சொல்வாங்க சின்னுவோட அம்மா? பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பயணச்சீட்டு வாங்குறப்ப வரிசையில் நின்று வாங்கினாங்க. பயணச்சீட்டு மட்டும் இல்லை, நம்ம கடைகளில் பொருட்களை வாங்கினாலும் ரேஷனில் பொருட்கள் வாங்கினாலும் வரிசையில் நின்று தான் பொருட்களை வாங்கணும். சாலையை கடக்கும்போது நம்ம இருபுறமும் பார்த்து தான் கடந்து செல்லணும். இல்லைனா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓடுற வண்டியிலேருந்து நம்ம இறங்கவோ ஏறவோ கூடாது. வண்டி நின்ன பிறகு தான் ஏறணும், வண்டி நின்ன பிறகு தான் இறங்கணும். பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு தான் சாப்பிடணும். அதில் அழுக்கு இருக்கும் இல்லையா, அது நம்ம வயிற்றுக்குள்ளே போகக்கூடாதுன்னா நல்லா கழுவிட்டு சாப்பிடணும். குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாது. குப்பைகளை குப்பை தொட்டியில் தான் போடணும். அதுதான் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைக்க உதவும். பூங்காவுக்கு போனால் பூக்களை பார்த்து ரசிக்கணுமே தவிர அந்த பூக்களை நம்ம ஒருபோதும் பறிக்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல பண்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.